அனைவருக்கும் வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இறுதியாக மெய்கண்ட நாயனார் எதை மறுத்து கூறுகிறார் அப்படின்னா, சமூக ஆன்மவாதிகள் அவர்கள் சமூக ஆன்மவாதிகளை மறுத்து கூறுகிறார். என்ன அது சமூக ஆன்மவாதம் அப்படின்றதுன்னு கேட்டால், முதல்ல சூன்ய ஆன்மவாதம், அதுக்கப்புறம் ஸ்தூலம், சூக்குமம், இந்திரியம், பிராணன், இதெல்லாம் பிரம்மம் வரைக்கும் சொன்னேன். இது அனைத்தும் சேர்ந்த இந்த உடலுக்குள்ள தான் இருக்கு அப்படின்ற அந்த ஒரு ஒரு நிலையை நீங்க நம்புறீங்க அப்படின்றத சமூக ஆன்மவாதம் அதையும் இல்லை அப்படின்னு மறுத்து கூறார். ஏன்னா உனக்கு இது எல்லாத்துலேயுமே பிரித்து பார்க்கும்போது ஒவ்வொரு செயலும் மாறுபட்டு இருக்கிறது, ஒரு காரணமாக நடக்கிறது. ஆக இந்த சமூக ஆன்மவாதமும் இதை ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு சொல்ல வர. ஆக அது உண்மையான நிலையும் அல்ல என்றும் சொல்ல வருகிறார். இப்படி அனைத்தையும் இல்லை என்று கூறி முடிவாக அனைத்து வாத முறைகளிலும் அந்த அறிவே என்று சொன்ன மெய்கண்ட நாயனார் 3வது நூற்பா சூத்திரத்தில் எப்படி சொல்லியிருக்கார்? உலது இலது என்றலின் எனதுடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் கண்படில் உண்டிவினை இன்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா இயந்திரம் தனில் ஆன்மா. இந்த செய்யுள்ள என்னன்னா, இந்த ஆன்மாவை நாம் எடுத்து கடைசியாக ஆன்மான்னு போட்டிருக்கு இல்லையா, அந்த ஆன்மாவை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா நம்ம விளக்கம் புரியும். ஆன்மா உள்ளது ஆனா இல்லை. ஆன்மா உள்ளது, ஆன்மா இல்லது. ஆன்மா இருக்கு ஆனா இல்லை என்றலின், ஆன்மா இலது என்றலின் எனதுடல், ஆன்மா இல்லை என்னுயிர். ஆன்மா இல்லை என்னுயிர். ஆன்மா இல்லை ஐம்புலன், ஆன்மா இல்லை பிராணனன், ஆன்மா இல்லை ஸ்தூலம், ஆன்மா இல்லை இந்த இயந்திரம்னு சொல்லக்கூடிய இந்த சமுதாய, இந்த மொத்தத்துக்கும் தேவைப்படுற இந்த இயந்திரம் தான் ஆன்மா நம்மள. அதுவும் வரைக்கும் இயந்திரத்தனுள் ஆன்மா அப்படின்றதும் இல்லை. ஆன்மா இது அனைத்தையும் உணர்த்துகின்ற ஒரு பேரறிவான ஒரு அறிவு. இதை உணர்ந்தால், அதாவது இந்த உடல் எனதில்லை என்று உணர்ந்தால், ஆன்மாவே உடல் இல்லைன்னு சொல்லும்போது எனதில்லை என்று உணர்ந்தால் ஆன்மா வெளிப்படும். ஆன்மா அறிவித்தால் அறியும் பொருள் இறைவனால் அறிவிக்க முடியும். இறைவன் குருவாக இருந்து அறிவிப்பார். ஒரு வாசியோகம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஆரம்பிங்க, மீதெல்லாம் இறைவன் குருவாக இருந்து உபதேசிப்பார் என்று சொல்வதற்கு காரணம், அடுத்தது இந்த உடல், இந்த பிராணன், இந்த ஸ்தூல சூக்கும தேகங்கள், இந்த இயந்திரங்கள் அனைத்தும் தன்னிலிருந்து வெளிப்பட்டு இந்த ஆன்மாவை உணர்த்தும் அப்படின்றது தான் இதோட இருக்கக்கூடிய மூல கருத்து. ஆக உளது அப்படின்றது இல்லை, இலது என்பது தான் உண்மை என்று இந்த 3வது சூத்திரத்தை நிறைவு செய்திருக்கிறார் மெய்கண்ட நாயனார். இப்போ இந்த 3வது சூத்திரத்தில் என்ன சொன்னார்? ஆன்மா கடவுள், ஆன்மா என்ன அப்படின்றத சொன்னார். இப்போ முதல் இந்த சைவ சித்தாந்தம் பதி, பசு, பாசம் என்கின்ற இந்த 3 முப்பொருள் கொள்கையை கூறும் பொழுது முதல் சூத்திரத்தில் பார்த்தோம், தோற்றுவிக்கப்பட்ட உலகம், தோற்றிய திதியேன்னு இருக்கும். அப்போ இறைவன் அப்படின்றத அங்கே ஒரு அடுத்ததில் மலம் அப்படின்றது 2வது நூற்பால சொன்னார். 3வது நூற்பால ஆன்மா, அதாவது நம்ம பசு அப்படின்றது நம்மளுக்கு உண்டான நன்மையை சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தடுத்து இந்த உடல் பொருள் பிரிவுகள், இந்த இயக்க பிரிவுகள் அனைத்தையும் அந்தந்த நூற்பாக்கு ஏற்ற மாதிரி விளக்கி கொண்டு வருகிறார். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.